ஆடி முடிஞ்சு ஆவணி தொடங்கி 6 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கூடவே அமாவாசையும் வந்திருக்கு. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தான் போக போகிறோம். இதுதாங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வாய்க்கால். இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. இந்த கோவிலுக்கு வரத்துக்கு பாலம் கிராஸ் பண்ணி தான் வரணும். வந்தாச்சு. இங்கே பாருங்க, இதுதாங்க புத்துக்கோவில். சர்க்கார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய புத்துக்கோவில். கோவிலுக்கு வரும்போதே நிறைய குரங்குகள் தான் இருந்துச்சு. அம்மா குரங்கும் குட்டி குரங்குன்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. நாங்கள் கொண்டு வந்த பால் அந்த கப்பில் ஊற்றின உடனே மங்கீஸ் தான் வந்து குடிச்சுது. ரொம்ப பசியாக இருந்திருக்கும் போல இருக்கு. நாங்களும் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமிக்கு முதல்ல பூவெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து இந்த சாமி மேலேயும் பொத்து மேலேயும் கொட்டி விடுவாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக முட்டை பால் எடுத்துகிட்டு வரலாம். முட்டையை வந்து நாங்கள் புத்துக்குழியில் வச்சாச்சு. பாலை கப்பில் உடச்சி ஊற்றியாச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் சாமி மேலேயும் போட்டாச்சு. பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு. இங்கே நாம்ளே தான் ஊதுபத்தியும் கற்பூரமும் காட்டிக்கணும். ஸோ அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக இருந்தே நம்ம சாமி கும்பிட்டு வரலாம். போன முறை கோயிலுக்கு வரும்போது என்னால் விளக்கு போட முடியல. இந்த முறை வீட்டிலேருந்தே நெய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த முறை இங்கேயே விளக்கு போட்டேன். நான், எங்கள் அம்மா, அண்ணி, அண்ணன் பையன் எல்லோரும் கோயிலுக்கு வந்திருந்தோம். எங்கள் அம்மாவும் வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் விளக்கு போட்டாங்க. இந்த கோவிலில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நடக்கும். அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா சில பேர் மஞ்சள் குங்குமம் கொண்டு வந்து போடுவாங்க. இங்கே இருக்க சாமிக்கெல்லாம் புது துணி கட்டி விடுவாங்க. இந்த புத்துவுக்கு புது புடவையும் வந்து கட்டி விடுவாங்க. இந்த சரௌண்டிங்லேயே இது ஒன்று தான் பெரிய புத்து கோவில். இந்த புத்தில் 14-15 அடியில் சர்ப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து அந்த சர்ப்பம் பார்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த சர்ப்பத்தோடைய மனம் குளிர்ந்து அதனுடைய தாக்கம் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. சர்ப்பதோஷம், நாகதோஷம், ராகு கேது, சர்ப்பத்துடைய சாபம் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகலாம். சர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்களெல்லாம் ரொம்பவே குறையும். இங்கே இருக்கக்கூடிய இந்த நாகாத்தம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. நாங்களும் ஒரு முறை வேண்டுதல் வச்சு இங்கே வந்து பொங்கல் வச்சு சேவல் அறுத்துருக்கோம். இன்றைக்கி அமாவாசை. இங்கே புத்துக்கோவிலுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டது ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்கும் புது துணி வாங்கி போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபைனலாக எங்கள் வேண்டுதலை சொல்லி நாங்களும் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 3 முறை இந்த புத்துக்கோவிலை சுற்றி வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம். இங்கே முழு திருப்தியோட சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டாக இன்னொரு கோவிலுக்கு போயிருக்கோம். அது என்னன்னு கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.